ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். பின்னாடி தெரியும் தாஜ்மஹால். கண்டிப்பாக எல்லாருமே நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. நானும் கிட்டத்தட்ட பார்த்ததே கிடையாது. இப்போ தாஜ்மஹாலை பார்க்குறேன். நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம 2600 கிலோமீட்டர் செலவு பண்ணி வந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே ஜொலிக்குது. காலைல 7 மணிக்கு கூட்டம், அவ்வளோ கூட்டம் அங்கே பார்க்குறதுக்கு. அப்படியே பாருங்கள், ஜொலிக்குது. நம்ம புத்தகத்தில் தான் பார்த்துருக்கோம், படத்தில் பார்த்துருக்கோம். நேரடியாக பார்க்குறோம். கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாருமே ஒரு வாட்டி தாஜ்மஹாலை பார்க்கணும். கண்டிப்பாக வாங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலே ஒரு அருமை தெரியும் உங்களுக்கு. ஷாஜகான் அவருடைய முந்தாஜோட காதல் நினைவாக கட்டின இந்த தாஜ்மஹாலை பார்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 3 மணி நேரம் அலோடு, ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் தான் அலோடு. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பாருங்கள். தேங்க்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹாலுக்கு முன்னாடி உள்ள என்ட்ரன்ஸுங்க. தாஜ்மஹாலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸு ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருக்கும். அதை கடந்து தான் நம்ம தாஜ்மஹாலுக்கு உள்ளே போக முடியும். இது என்ட்ரன்ஸ். இது யமுனை நதிக்கரையில் தாஜ்மஹால் அப்படி தான் படிச்சிருக்கோம். நேச்சுரலாக யமுனை நதிக்கரையில் தாஜ்மஹால். யமுனை நதிக்கரையில் தாஜ்மஹால். ஓகே, தேங்க்யூ. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆக்ரா கோட்டைங்க. அதாவது ஷாஜகானை வந்து அவுரங்கசீப் வந்து சிறை வச்ச அந்த கோட்டை. இதுவே மிகப்பெரிய கோட்டை தான். ஆனால் இங்கேருந்து தான் ஷாஜ்மஹால் வந்து இந்த தாஜ்மஹாலை பார்ப்பாராம். இங்கே பாருங்கள், தெரியுதா? எப்படி இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். இங்கேருந்து தான் ஷாஜகானை சிறை வச்சுருக்காரு. இங்கேருந்து தாஜ்மஹாலை பார்ப்பாராம். அந்த பாருங்கள், தெரியுதா தாஜ்மஹால்? அந்த யமுனை நதிக்கரையில் இருக்குது பாருங்கள். இங்கே தான் அவர் சிறை வச்சுருக்காரு. ஃபோட்டோஸ் அங்கே வந்து ஃபோட்டோ வந்து சூப்பராக ஃபோட்டோ எடுக்கலாமுங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வரணும். ஏன்னா உலக அதிசயங்கிறனால அது நம்ம இந்தியாவிலே இருக்கா, நம்ம ஒரு உலக அதிசயத்தை பார்த்தோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் தான். கண்டிப்பாக போயிட்டு வாங்க.